தேசிய பாடல் என்று சொல்லப்படும் இந்த வந்தே மாதரத்தையோ யாராவது அது பாடுவதை தடுத்தாலோ ஏதோ ஒரு வகையில் அதற்கு இடையூறு விளைவித்தாலோ 3 ஆண்டு சிறை தண்டனை, அல்லது பிஜேபிக்காரங்க ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இதை அவமதித்தார்கள் அப்படின்னு கிளப்பி விட்டாக்கா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறது சாத்தியம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல மறுத்தால் ரோட்டில் விட்டு அடித்ததுலேருந்து இப்போ அப்படி அடிப்பதை அரசாங்கம் சட்டமாக மாற்றி இருக்கிறது. அந்த சட்டத்தை எதிர்த்து கட்சிகள் யாருமே பேசவில்லை. RSS சாக்காக்களில் மட்டுமே நேற்று வரையில் பாடப்பட்டு வந்த வந்தே மாதரம் முழு பாடல் இனி அரசாங்க நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முழுமையா பாடப்படும். திமுக MP 2 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்காரர்களும் தாவேகாவின் கூட்டணி கட்சிகளா இருக்கிறவங்களும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? திமுக பிஜேபியோட போகுது, திமுக பிஜேபியை ஆதரித்தால் அதை எதிர்ப்போம் கண்டிப்போம். நடக்கும்போது இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக திட்டமிட்டு செயல்பட்டு இருக்கிறீர்கள். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? கட்சிக்காரர்களுக்கு யாருக்கும் தெரியாதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியாதா? ஏன் பேசல நாடாளுமன்றத்தில்? உங்களுடைய மௌனத்துக்கு என்ன காரணம்? அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க. இதை பற்றி பேசினால் இந்து விரோதின்னு சொல்லிடுவான், அடக்கி வாசிப்போம் என்பதுதான் உங்களுடைய கருத்து. இப்படித்தானே RSS வளர்ந்திருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்ற இந்த மண்ணை தவிர எந்த இடத்தில் சனாதனத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, இந்து தேசியத்துக்கு எதிராக சமரசம் இல்லாத குரல் ஒலித்திருக்கிறது? இங்க மட்டும்தான். இன்னைக்கு அந்த குரல் தமிழ்நாட்டிலேயே மங்கிடுச்சு. தமிழ்நாடே மண்ணு மாதிரி இருக்குது. அல்லது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு விஜயை நம்பி ஓட்டு போட்டுருக்கிறாங்கல்ல, அல்லது IUML சேர்ந்தவங்க, அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? சிறுபான்மை மக்களை பாரதிய ஜனதாவுக்கு பலி கொடுக்கின்ற ஒரு பச்சை துரோகத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாவேகா ஆதரவு என்ற பேர்ல. தாவேகாவினுடைய இந்த மௌனம் சதித்தனமானது. அந்த சதித்தனமான மௌனத்தை யார் நியாயப்படுத்துகிறார்கள் என்றால் கூட்டணி கட்சிகள் பிசிகாவும் IUML காங்கிரஸும் அவங்களுக்கு மேக்கப் போட்டு அவங்கள மதசார்பற்றவர்களாக காட்டுகிறார்கள். CPI CPM இதை கண்டிச்சு பேசுறது இல்லை. இதன் மூலம் என்ன செய்கிறார்கள் என்றால் தாவேகாவின் பாஜக அடிமைத்தனத்தை, RSS சித்தாந்தம் தடையின்றி தமிழ் மண்ணில் வருவதை, தாவேகா அனுமதிப்பதை இவர்கள் மறைக்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள், முட்டு கொடுக்கிறார்கள். இது ஒரு பச்சை துரோகம் என்பதை அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் உணரணும். மக்கள் மன்றத்தில் தான் சத்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டாம் என்ற நிலைக்கு இந்த கட்சிகள் வந்திருக்கிறார்கள். மோடி அரசு பாஜகவினுடைய இந்த மதவெறி பித்தலாட்டங்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவங்க விழிப்படைந்து பேசுகிறார்கள். நம்ம ஊரில் இருக்கிற இளம் தலைமுறை சொரணையற்றதாக, அறிவற்றதாக மங்கி கிடக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான நிலைமை. வணக்கம். நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் ஒரு சட்டம் நிறைவேறி இருக்கிறது. வந்தே மாதரம் முழு பாடலை பாடும்போது அதை தடுத்தாலோ அதற்கு ஏதாவது ஒரு வகையில் இடையூறு செய்தாலோ 3 ஆண்டு சிறை மற்றும் அபராதம், 2இல் 1 அல்லது 2மோ தரக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதுக்கு பேர் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில். 1971ஆம் ஆண்டு நாட்டுப்பண் நேஷனல் ஆந்தம் அதை அவமதித்தால் இந்த தண்டனை இருந்ததில் இப்போ இது சேர்த்துருக்கிறாங்க. அது நாட்டுப்பண், இது நாட்டு பாடல் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் நேஷனல் ஆந்தம் தான் இருக்குது, நாட்டுப்பண் தான் இருக்குது. நாட்டு பாடல்னு ஒன்று நான் கேள்விப்பட்டதில்லை. நம்ம ஊரில் தான் நாட்டுப்பண் ஒன்று, நாட்டு பாடல் ஒன்று என்று சேர்த்திருக்கிறார்கள். சரி, நேற்று நாடாளுமன்ற மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்ட போது என்ன நடந்தது என்பது முக்கியம். இன்னைக்கு பத்திரிகைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். நாடாளுமன்ற மக்களவையில் 2 மக்களவை உறுப்பினர்கள் தான் இதனை எதிர்த்து வாதிட்டார்கள். அந்த 2 பேருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். ஒருவர் ராசா MP, இன்னொருவர் கனிமொழி MP. இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் இதை எதிர்த்து, இந்த மசோதாவை எதிர்த்து பேசவில்லை. ஏன்? இந்த கேள்விக்கு நமக்கு விடை வேணும். இது வரும் என்று அவர்களுக்கு தெரியாதா? மழைக்கால கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்ட போதே இந்த கூட்டத்தொடரில் இந்த சட்டம் வர இருக்கிறது என்பதை பாரதிய ஜனதா கட்சி முதலே சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த சட்ட மசோதா நிறைவேறி இருக்குது. அது எப்படி நிறைவேறியது என்று சொன்னால், ஜந்தர் மந்தரில் நடைபெற்ற அடக்குமுறை, அதை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் வெளிநடப்பு செய்த பிறகு அவசரமாக அதை நிறைவேற்றிட்டாங்க. அப்போ தெரியாதுன்னு சொல்லலாம்.
அடுத்த நாள் இது மக்களவைக்கு வருது. அப்போ பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போ அவங்கெல்லாம் அவையில் இல்லையா? இவர்கள் 2 பேரும் பேசும்போது காங்கிரஸ் கட்சியும் அகிலேஷ் யாதவ் கட்சியும் வேறொரு விஷயத்துக்காக கோஷம் போடுறாங்க உள்ள. அது என்னன்னாக்கா, அயோத்தி கோயிலில் உண்டியில் திருடிட்டாங்க, அது ஒரு பிரச்சனை. அடுத்து ஜந்தர் மந்தர் அடக்குமுறை, இது 2க்கும் முழக்கமிடுகிறார்கள். ஆராசாவும் கனிமொழியும் பேசுகிறதே கேட்காத அளவுக்கு. ஆராசா கனிமொழி பேசுவதை தடுப்பதற்கு பிஜேபிக்காரங்க கோஷம் போடுறாங்க, அது வேற. இவங்களும் அதை கோஷம் போடுறாங்க. அப்போ இது முக்கியமான பிரச்சனை இல்லையா என்பது கேள்வி. ஆராசா சில முக்கியமான பிரச்சனைகளை அதில் எழுப்புறார். அது என்ன? வந்தே மாதரம் இந்த மசோதா முழு பாடலையும் பாடணும், இது தேசிய பாடல் என்ற இந்த மசோதா ஒரு ஃப்ராடு என்று சொல்லுகிறார். ஏன் ஃப்ராடுன்னு சொல்கிறாரு? வந்தே மாதரம் முழு பாடல் என்பது பிரச்சனைக்குரியது. அதில் உள்ள முதல் 2 பத்திகள் மட்டும், அவை மட்டும்தான் பாடப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் நிர்ணய சபையின் முடிவு. ஆனால் அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மொத்த பாடலையும் பாடணும்னு சொன்னது போலவும் அதை இப்பொழுது நிறைவேற்றுவதாகவும் பிஜேபிக்காரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவுடைய வெப்சைட்டில் 2 சரணங்கள் தான் இருக்குது. நீங்கள் ஏமாத்துறீங்க, இது அன்கான்ஸ்டியூஷனல், அரசியல் நிர்ணய சபை முழு பாடலையும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தரவுகளோடு சொல்கிறார். 1. 2வது, 1937 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்திலேயே இந்த முழு பாடலில் பின்பகுதி இந்து தெய்வங்களை வழிபடுவதாக இருக்கிறது. லட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை போன்ற தெய்வங்களை வழிபடும் வரிகள் அதில் இருக்கின்றன. எனவே இது பிற மதத்தினருக்கு அவங்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கைக்கு இது எதிரானதாக இருக்கும். இது நாட்டுப்பண் என்பதை தாண்டி ஒரு மத வழிபாட்டு பாடலாக இருக்கிறது என்பதை கணக்கில் கொண்டு 1937 காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் காரிய கமிட்டியில் முதல் 2 சரணங்கள் பத்திகள் மட்டும்தான் பாட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அதைத் தொடர்ந்து அரசியல் நிர்ணய சபையிலும் அந்த 2 பத்திகள் மட்டும்தான் பாடணும் என்று முடிவு செய்யப்படுகிறது. இப்போ இந்த முழு பாடலையும் பாட வேண்டும் என்று இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், இது இந்து ராஷ்டிரம், இங்கே நீங்கள் குடியிருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்து தெய்வங்களை வழிபடுகின்ற பாடலை பாடியாக வேண்டும். உங்களுக்கு தெரியும், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு சாதாரணமாக அப்பாவி முஸ்லீம்களை தெருவில் போகிறவங்களை பிடிச்சி அடிக்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு என்று சொல்வது என்பதை நாம் பார்த்துருக்கிறோம். பல பேர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். அப்போ அது மாதிரி செய்கிறதெல்லாம் சட்டவிரோத நடவடிக்கை, அதுக்கு வழக்கு போடணும்னு நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி எது சட்டவிரோத நடவடிக்கை என்று நாம் சொன்னோமோ அது சட்டப்பூர்வமாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ அவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முழக்கம் இருக்குது, பாரத் மே ரெகனாகத்தோ வந்தே மாதரம் கெகனாக, இந்தியாவில் நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்தே மாதரம் பாடணும் என்பது அவர்களுடைய முழக்கம். எல்லாரும் அதை செய்தாக வேண்டும் என்பது. அப்போ இது மதச்சார்பின்மைக்கு எதிரானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்ற முறையில்தான் இதை முன்வைத்து ஆராசா பேசினார். அவர் நறுக்கா ஒரு விஷயம் சொன்னார், இந்த நாட்டை இந்தியா பாகிஸ்தான் 2ஆக பிரித்ததுக்கு 2 காரணங்கள் இருக்குது. 1 சாவர்கர், 2வது இந்த வந்தே மாதரம் பாடல் என்ற உடனே பயங்கரமாக கூச்சல் போட்டாங்க. அவங்க அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அவர் கவலைப்படலை, கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டாரு. கனிமொழி இதை மசோதா மதச்சார்பின்மைக்கு எதிரானது என்பதை கண்டித்து பேசினாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்னவென்றால், மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஏன் இதை பேசவில்லை? தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கக்கூடிய கட்சிகள், காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், சிபிஐ சிபிஎம்மாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இது பிரச்சனையே இல்லையா? இவர்கள் ஏன் பேச மறுக்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. வேற 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், இது அதை காட்டிலும் முக்கியமான தலையாய பிரச்சனையா இல்லையா? இப்போ இந்த முழு பாடல் என்பது எங்கே பாடப்பட்டது அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் சாக்கால தான் அன்று முதல் இன்று வரை பாடி வருகிறார்கள். ஆர்எஸ்எஸ் சாக்கால தான் இந்த முழு பாடலும் பாடுறாங்க. இந்த முழு பாடலையும் பாட வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் தோன்றிய நாளிலிருந்து சாக்காக்களில் இது பாடப்படுகிறது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சாக்காவில் என்ன பாடுறாங்களோ அது தேசிய பாடலாக்கப்பட்டு விட்டது. அதை எல்லாரும் மதிச்சாகணும், பாடியாகணும் என்ற ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கிறது. மதச்சார்பின்மை பேசுகின்ற கட்சிகள்லாம் சைலண்ட். இப்போது தாவேக்கா இதை பற்றி எதுவும் பேசலை. அங்கே எம்பி இருக்கிற கட்சியே பேசலை. தாவேக்காவை கேட்டால் எங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவேக்காவை ஆதரிக்கின்ற கட்சிகள் எதற்காக ஆதரிப்பதாக சொல்லுகிறார்கள்? அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா, காங்கிரஸ், ஐயுஎம்எல்லாம் இருக்கட்டும், அல்லது மதிமுக இவங்களாம் இருக்கட்டும், அல்லது வெளியே இருந்து ஆதரிக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் கட்சிகளாக இருக்கட்டும், இவர்கள் மதச்சார்பின்மைக்கு உறுதியாக நிற்போம் என்று தாவேக்கா கூறியிருப்பதனால்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறாங்க. இந்த கணம் வரையில்
இந்த வந்தே மாதரம் பாடலை அதுக்கு பாட மறுத்தால் அல்லது அதனை இடையூறு செய்தால் தண்டிக்கத்தக்க குற்றம் என்று கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டத்துக்கு எதிராக தாவேகா ஒரு வார்த்தை பேசலை. கார்த்திக் சிதம்பரம் நேற்று ஒன்று பேசியிருக்காரு. விஜய் வந்து சிக்கன் பிரியாணி போடுறேன்னு சொல்லியிருக்காரு பள்ளிக்கூட பசங்களுக்கு, அது கூடாதுன்னு திமுக சொல்லிடுச்சு அப்படின்னு ஒரு வதந்தி. அந்த வதந்தி ஆங்கில சேனலில் வந்து விவாதம். அந்த விவாதத்தில் அவர் திமுகவை கிண்டல் பண்ணி பேசுகிறாரு. உங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குன்னு எனக்கு தெரியல. கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறதுக்கு என்ன கேடு? அல்லது ப. சிதம்பரம் இருக்கிறாரு, அவர் ராஜ்யசபாவில் இருக்கார், அவர் பேசுகிறதுக்கு என்ன கேடு? லோக்சபாவில் தான் இருக்கார், அவர் பேசுகிறதுக்கு என்ன கேடு? இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்களே, இவர்கள் ஏன் பேசலை? மாணிக்கம் தாகூர் பயங்கரமாக கம்பு சுற்றுறாரு, அவர் ஏன் பேசலை? இந்த கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டும். விசிகா திருமாவளவன் கூட வெளியே வந்து திரௌபதி முர்மு இதில் கையெழுத்து போடக்கூடாதுன்னு அவர் அறிக்கை விடுறாரு. அவங்க உடனே கையெழுத்து போட்டிருப்பாங்க. இதில் சந்தேகம் வேறையா? அப்போ இந்த மதச்சார்பின்மை பேசுகின்ற கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை சமூகத்தினரை கைவிட்டு விட்டன. சிறுபான்மை சமூகம்னா நம்ம முஸ்லீம் என்று மட்டும்தான் நினைக்கிறோம். நீ முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள், இவங்க யாருக்கும் இந்த பாடலுக்கும் சம்பந்தம் கிடையாது. கூடுதலாக நாத்திகர்கள், பகுத்தறிவாளர்கள். எதற்காக இதை பாட வேண்டும் என்ற கேள்வியை வந்து எழுப்பணும். இது முறைகேடானது, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. நீங்கள் வந்து மெஜாரிட்டி நமக்கு இல்லை, அவங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்குது நிறைவேற்றிடுவாங்க என்பது வேறு. மெஜாரிட்டி இல்லைன்றதுக்காக கருத்து ரீதியாக போராடாமல் இருப்பீங்களா? கருத்து ரீதியாக மக்களிடம் இதை கொண்டு செல்ல வேண்டாமா? இதற்கு எதிராக மக்கள் மத்தியிலே ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டாமா? பார்லிமெண்ட்லேயும் பேசலை, மக்கள் மத்தியிலையும் பேசலை. ஆனால் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடிட்டாங்க, நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு ஏதோ பயங்கரமாக உண்டு இல்லைன்னு பார்த்துருவோன்னு காங்கிரஸ்காரங்கள்லாம் சீனை போடுறாங்க. அந்த அமைச்சர் உயர்கல்வி டான்சர் இருக்கார்ல, உயர்கல்வித்துறை டான்சர், அவர் வந்து அந்த இதில் பங்கேற்கவில்லை, அதுவே ஏதோ ஒரு பயங்கரமான புரட்சி போல பேசுகிறார்கள். தாவேக்கா இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு உடனே ஒரு அறிக்கை விடுறாங்க. மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்த்தாய் வாழ்த்தை எழுதியவர் மனோன்மணிய சுந்தரனார். அந்த பல்கலைக்கழகத்திலே தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆவது இடமா என்று பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் அதில் வேறொரு ஆங்கிள் இருக்குது, அதை சொல்கிறேன். இந்த மனோன்மணியம் சுந்தரனார் 1892 திருவனந்தபுரத்தில் ஒரு கருத்தரங்கில் விவேகானந்தர் இங்கே வர்றாரு, அதாவது அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னால். அந்த கருத்தரங்கில் வந்து அவர் இந்து ஒற்றுமை பற்றி பேசுகிறாரு. அப்போ மனோன்மணிய சுந்தரனார் எழுந்திருச்சு, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் திராவிடர்கள், சைவ வைணவ மதத்தை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு சொல்லி விவேகானந்தரை மறுத்து பேசுகிறார். அது மட்டும் அல்ல, அவர் மனோன்மணிய சுந்தரனார் வீட்டுக்கு விவேகானந்தர் சாப்பிட வர்றார். அப்படி சாப்பிட வந்தவர் சும்மா இல்லாமல் மனோன்மணியம் சுந்தர பிள்ளைகிட்ட உங்கள் கோத்திரம் என்னன்னு கேட்டிருக்காரு. கோத்திரம் என்னன்னு கேட்டவுடனே இவருக்கு ஆத்திரம் வந்திருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய விருந்தினராச்சே, அவரை வந்து நம்ம வைய முடியாதுன்றதுனால இது அவர் எழுதியிருக்கக்கூடிய பதிவு, இதை கேளுங்க. நான் வெகுண்டிருப்பேன், உறவென விருந்துக்கு வந்த அந்த உயர்ந்த நண்பரிடம் நான் மெல்லிய குரலில், எனக்கும் கோத்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தன்மானம் காக்கும் தென்னாட்டில் பிறந்த திராவிட இனத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு பதிலளித்தேன் என்று அவர் பதிவு செய்கிறார். 1890 அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை ஆரம்பித்த போது சென்னை விக்டோரியா ஹாலில் அவர் வந்து பங்கேற்கிறார். யார்? மனோன்மணிய சுந்தரனார். இங்கே பங்கேற்று அவர் என்ன சொல்கிறாரு? சாதிகளுக்கு அப்பாற்பட்ட, சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபையின் ஒரு பிரதிநிதியாக நான் பங்கேற்றேன் அப்படின்னு குறிப்பிடுறார். இப்போ இதில் 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று, இவர்கள் பேசக்கூடிய இந்து தேசியத்தை மனோன்மணிய சுந்தரனார் நிராகரிக்கிறார், இந்து மதத்தை நிராகரிக்கிறார், சாதி சனாதனத்தை நிராகரிக்கிறார். அப்படிப்பட்டவர் பெயரில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் முதல் பாடலாக வந்தே மாதரம் பாடப்படுது. இப்போ 3ஆவதாக ஏன் தமிழ்த்தாய் வாழ்த்தை பாடினீங்க அப்படின்றதான் இவர்கள் எழுப்புகின்ற கேள்வி. முதலாவதாக பாடப்பட்ட வந்தே மாதரத்தில் அந்த முழு பாடலில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி யாரும் பேசவில்லை அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அதை பேசினால்தான் ஆர்எஸ்எஸ் இதில் என்ன பாத்திரம் வகிக்கிறது என்பதை சொல்ல முடியும். வந்தே மாதரங்கும் போது அந்த மாதா யார் அப்படின்னா பாரத மாதான்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அல்ல, அது வந்து வங்க மாதா. அந்த பாடல் எழுதப்பட்டது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால். அந்த பாடல் எழுதப்பட்டது 1871 அல்லது 72ஆம் ஆண்டு அப்போ எழுதப்படுது. அந்த பாடல், அந்த பாடலுடைய வரிகள் இருக்கு இல்லையா, அது வரிகள் வந்து நமக்கு தெரியும்.
எது ஆட்சேபம் இல்லாத வரிகள் அப்படின்னாக்கா இந்த வந்தே மாதரம், சுஜலாம் சுஃபலாம் மலையஜ சீதலாம் சஸ்ய சாமலாம் மாதரம். அதுக்கு பிறகு சுப்ரஜோஸ்னா புலகித யாமினிம் புல்ய குசுமித துருமகர சோபினிம் சுகாசினிம் சுமதுர பாஷினிம் சுகதாம் வரதாம் மாதரம். இதுவரைக்கும் உள்ளதெல்லாம் சமஸ்கிருதம். இதில் உள்ளது என்னென்னா இயற்கை எழில், இப்படி பொதுவான விஷயங்களை சொல்லுது. மதம் சார்ந்த எதுவும் இதுக்கப்புறம் வரல. அதுக்கு பிறகு வருது சப்த கோடி காந்த கலகல அப்படின்னு அடுத்தது. சப்த கோடி கந்த கலகல அப்படின்னா 7 கோடி தொண்டைகளிலிருந்து தொண்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல்கள் உன்னிடம் கோருகின்றன. யாரிடம் கோருகின்றன? லக்ஷ்மியிடம், சரஸ்வதியிடம், துர்க்கையிடம் கோருகின்றன. எதிரியை வீழ்த்த சொல்லி இன்னும் பல கோரிக்கைகள். இந்த கோரிக்கைகளை அவங்கள்ட்ட வைக்குது. இந்த 7 கோடின்றது என்ன கணக்கு? பிரிட்டிஷ்காரன் அன்றைக்கு எடுத்த சென்சஸ் படி ஒன்றுபட்ட வங்காளம், மேற்கு வங்கம் கிழக்கு வங்கம் சேர்ந்து பாப்புலேஷன் 7 கோடி. அந்த 7 கோடியே இவர் அந்த 7 கோடி மக்களின் குரல்ன்றார். அப்போ அவர் உருவகப்படுத்துவது வங்கத்தாயை. அந்த 7 கோடிக்குள்ளே முஸ்லீமும் இருக்கிறான், அது அந்த ஆளுக்கு தெரியல, அது வேற விஷயம். அப்போது வங்கத்தாயின் பாடல் இப்போ முதல்ல பாடப்படுவது பாரத தாய் பாட்டு இல்லை, வங்கத்தாய் பாட்டு. 3வது பாடப்படுவது தமிழ்த்தாய் வாழ்த்து. இப்போ இந்த வங்கத்தாய் பாடல் எதற்காக இந்த பாட்டு வந்தது, அது ஏன் இவ்வளவு பிரச்சனைக்குரியதாக இருக்குது என்பதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் வரலாற்றில் பின்னோக்கி நம்ம போகணும். மேற்கு வங்காளத்தில் வெள்ளைக்காரன் முதல்ல இந்தியாவில் கால் பதித்தது வரலாறு புத்தகம் படித்தவங்களுக்கு தெரியும். ராபர்ட் கிளைவ் தான் பிளாசி போரில் வென்றார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பிளாசி போரில் வங்காளத்தில் இருந்த நவாப் சிராஜ் உத்தவுலாவை பிளாசி போரில் அவர் வென்றார். எப்படி வென்றார் அப்படின்னாக்கா, மீர் ஜாபர்னு ஒரு தளபதி இருந்தான், அவனுக்கு லஞ்சம் கொடுத்து அவன் எட்டப்ப வேலை பார்த்தான். அப்படி லஞ்சம் கொடுத்ததன் மூலம்தான் சிராஜ் உத்தவுலாவை தோற்கடித்தார் என்பது நம்ம பாடப்புத்தகத்தில் நாம் படிக்கின்ற வரலாறு. அதில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த போரை நடத்துவதற்கு ராபர்ட் கிளைவுக்கு பணம் கொடுத்தது, ஃபைனான்ஸ் பண்ணது ஒரு ஜகத் ஷேட் என்ற பனியா. அந்த ஜகத் ஷேட் பல மன்னர்களுக்கு கடன் கொடுக்குறவன். ஜகத் ஷேட்டுன்றதுக்கு பொருளே அவருக்கு வேறு பேர். அவர் ஜகத்ன்றது உலகத்துக்கே சேட்டு. அவர் அந்த மாதிரி வட்டிக்கு விடக்கூடிய ஒரு ஆள். அவர் ஃபைனான்ஸ் பண்ணி தான் அந்த ஆட்சியை வீழ்த்துகிறார்கள். இப்படி அந்த சிராஜுத்தௌலா தோற்கடிக்கப்பட்ட பிறகு கைப்பாவையாக நவாப் ஆட்சி அங்கே நிறுவப்படுது, கிழக்கிந்திய கம்பெனியின் கைப்பாவையாக. அந்த கைப்பாவை ஆட்சியில் 1870 80கள் இந்த காலகட்டத்தில் 60 70களிலேயே கடுமையான பஞ்சம் நிலவுது. இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு வருவாய்க்கு என்ன செய்கிறாங்க? வரி வசூல் செய்யணும். அப்போ இந்த ஜமீன்தார்களைப் போல நில உடைமையாளர்களை நியமித்து ஒரு 1000 ஏக்கர் 500 ஏக்கருக்கு நியமித்து விவசாயிகளை கசக்கி பிழிந்து வரி வசூல் செய்து அந்த காசை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அது இல்லாமல் பஞ்சம் தாண்டவமாடுகிறது. ஏறத்தாழ 1/3 பங்கு மக்கள் தொகை செத்து மடிகிறார்கள் வங்காளத்தில். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான பஞ்சத்தை இந்தியா பூராவும், அது ஒரு தக்கான பஞ்சம் என்று சொல்வது, அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுது. அந்த சூழலை சித்தரிக்கும் விதமாக ஒரு நாவலை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதுகிறார். இப்போ பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்பவர் யார் அப்படின்னாக்கா, அவர் பிறந்த ஆண்டு 1838, 94 இறக்குறார். 1838 அப்போ வங்காளத்தினுடைய நிலைமை என்ன? 1838 பிறகுறாரு. உங்களுக்கு தெரியும், 1857 தான் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்படுகின்ற சுதந்திர போராட்டம் நடக்குது. அந்த போராட்ட காலத்தில் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் வங்காளத்தைச் சேர்ந்த பார்ப்பனர்கள், காயஸ்தா போன்ற உயர் சாதியை சேர்ந்தவர்கள் வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 1857 அந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நம்பகமான நபர்கள் இவங்க. அந்த வகையில் வங்காளத்தில் இந்த சீர்திருத்தங்களை வெள்ளைக்காரர்கள் கொண்டு வருகிறார்கள். இங்கே பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அந்த காலகட்டத்தில் இந்த நில உடைமையாளர்கள் ஏழைகளை துன்புறுத்தி வரி வசூலிக்கின்ற காலத்தில் ஒரு கட்டம் வரைக்கும், அதாவது 1870 தொடங்கி கொஞ்ச காலத்துக்கு அவர் சமத்துவம் பேசுகிறார், ஜாதியை எதிர்த்து பேசுகிறார், பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பேசுகிறார், ஏழைகள் கொடுமைப்படுத்தப்படுவதை
எதிர்த்து பேசுகிறார். இதெல்லாம் ஒரு வேடிக்கை. இதெல்லாம் 1870களில். 1880 வாக்கில் வெள்ளைக்காரர்கள் சில கணக்கெடுப்புகள் எடுத்து ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவது தொடர்பாக, அது இல்லாமல் குடியானவர்கள் குத்தகைதாரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துவதற்காக சில சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். இதை ஒட்டி விவசாயிகளுடைய அமைப்புகள் போராட்டங்கள் தொடங்குகின்றன நில உடைமையாளர்களை எதிர்த்து. நில உடைமையாளர்களாக இருக்கிறது யார்? பார்ப்பன ஆதிக்க சாதிகளை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும். அது இல்லாமல் விவசாயிகளாக இருப்பவர்கள், சிறு உடைமையாளர்களாக விவசாயிகளாக இருந்தவங்களாம் யாருன்னாக்கா இஸ்லாமியர்கள், பெரும்பகுதி குடியானவர்கள். அந்த சிறு உடைமையாளர்களாக இருந்த விவசாயிகள் மத்தியில் அந்த காலகட்டத்தில் சணல் விவசாயம் அறிமுகப்படுத்தப்படுது. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் வசதி ஏற்படுது, தொழில் வளர்ச்சி ஏற்படும் காலம், அது வசதி ஏற்படுது. இதெல்லாம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பிறகு 1880 வாக்கில் அவர் இந்த சமத்துவம் பேசுவது, சாதியை எதிர்த்து பேசுவது, பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பேசுறது, இதெல்லாம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார், மாற்றிக்கொள்கிறார். இந்த வரலாறை சொல்லும்போது நீங்கள் பாரதியாரை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கணும். பாரதியார் ஒரு கட்டத்தில் பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சு, அதுவே இதுவே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும், இதெல்லாம் ஒரு கட்டம் வரைக்கும் வந்து எழுதுகிறார். பின்னால் ஒரு கட்டத்தில் ஆரிய சமூகம் அதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார், அத்வைதம் பேச ஆரம்பிக்கிறார், பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், நீதி கட்சி, இவற்றை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் பாரதியாருடைய பின்பகுதியில் வரக்கூடிய விஷயம். அதை ஏறத்தாழ கொஞ்சம் முன்னால் இது எல்லாமே வங்காளத்தில் நடக்குது. 1880 வாக்கில் இந்த பங்கிம் சந்திர சாட்டர்ஜி என்ன செய்கிறாருன்னா, அப்போ தான் இஸ்லாமிய வெறுப்பு, இந்து தேசிய அரசியலை அவர் பேச தொடங்குகிறார். இந்து தேசிய அரசியல் என்று அதை சொல்வதை விட சனாதன அரசியல் அப்படின்னு சொல்லலாம். அதே காலகட்டத்தில் ஆரிய சமாஜம் என்ற ஒரு அமைப்பை தயானந்தர் உருவாக்கி இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு. அந்த ஆரிய சமாஜம் என்பது என்ன சொல்லுதுன்னாக்கா, வேத காலத்தில் இருந்தது போல இருக்கணும், அப்போ பிறப்பின் அடிப்படையில் சாதி இல்லை, அந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வரணும். பார்ப்பன புரோகித வர்க்கம் இந்த மதத்தை நாசமாக்கிடுச்சு, அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும். இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் போனதை அவங்கள திரும்ப கர்வாப்சி கொண்டு வரணும். இதெல்லாம் ஆரிய சமாஜம் முன்வைத்த கருத்துகள். மிக முக்கியமாக ஆரிய சமாஜம் உருவ வழிபாட்டை எதிர்க்கிறது. வேத காலத்தில் உருவ வழிபாடு கிடையாது, வேள்வி மட்டும்தான். இந்த ஆரிய சமாஜத்தின் கருத்துகள் இருந்த வகையில் ஆரிய தர்ம சம்ரக்ஷண சபா என்ற அமைப்புகள் வங்காளத்திலும் பழைய யூபி இந்த ஐக்கிய மாகாணம் இந்த இடங்கள்லாம் அது வருது. இதுக்கு பிறகு இந்த ஆரிய சமாஜத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாமல், ஏன்னா ஆரிய சமாஜம் சாதி சீர்திருத்தங்களை கோருகிறது, அதை நிராகரித்து சனாதன தர்ம சம்ரக்ஷண சபா என்பவை தோன்றுகின்றன. வேதம்லாம் கிடையாது, உருவ வழிபாடு, புராணங்கள், சாதி அமைப்பு, சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கம், அதை பேண வேண்டும் என்பது 1880களில் அது டெவலப் ஆகுது. அதனுடைய பிரதிநிதியாக, அறிவுத்துறை பிரதிநிதியாக வருகிறார் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. அவர் அப்படி எழுதின நாவல் தான் ஆனந்த மடம். இப்போ 1871-72 இந்த பாடலின் முதல் 2 வரிகள் எழுதுகிறார். அதுக்கப்புறம் ஆனந்த மடம் நாவல் வருது. அந்த நாவலில் வந்து ஒரு 5 பதிப்பு வருதுன்னு சொல்கிறாங்க. அதில் 170க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. அந்த நாவல் என்ன கதை? அதாவது நவாப் இஸ்லாமிய ஆட்சியின் கீழே கொடும் பஞ்சம் நிலவுகிறது. இந்த பஞ்சம் வெள்ளைக்காரனால் ஏற்பட்டதாக அவர் சொல்லவில்லை, இஸ்லாமியர் ஆட்சியின் காரணமாக இப்படி ஒரு கொடும் பஞ்சம் நிலவுகிறது. அந்த பஞ்சத்தில் வங்காளத்தில் இருக்கக்கூடிய பீர்பூம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு கிராமத்தில் மகேந்திரா அப்படின்னு ஒரு செல்வந்த குடும்பம், பண்ணையார் குடும்பத்தில் பிறந்த ஒரு பார்ப்பனர். அவர் வந்து ஒன்றும் சோத்துக்கு வழி இல்லாமல் அவருடைய வீடுகளை எல்லாம் துறந்து விட்டு அவர் மனைவி பிள்ளையோட அவர் வந்து நகரத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். நடந்து போகிறார், அப்போ ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. அப்படி நடந்து போகும்போது வழியில் கொள்ளையர்கள் வழிமறிக்கிறார்கள். அந்த கொள்ளையர்களிடமிருந்து சில பேர் அவரை காப்பாற்றுகிறார்கள். அந்த சில பேர் யார் அப்படின்னு சொன்னால்
அவர்கள் தேவியின் சந்தானம்னாக்க பிள்ளைகள், தேவியின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர்கள். அவங்க இவர்களை காப்பாற்றி ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த கோயிலுக்கு அழைத்து சென்று இது என்ன அப்படின்னு சொன்னால், இதுதான் வங்க மாதா அல்லது இவங்க சொல்லக்கூடிய இந்த நிலத்தையே தெய்வமாக கருதக்கூடிய ஒரு புதிய தெய்வம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்தில்தான் இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் ஒலிக்கிறது. அந்த இந்த இந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் யார் என்று சொன்னால் பெரும்பாலும் ஆதிக்க சாதி, பார்ப்பன சாதியை சேர்ந்தவர்களின் கூட்டம். அதனுடைய நோக்கம் என்ன? இந்த இஸ்லாமியர் ஆட்சியின் கீழ் நலிந்து நாசமாய்ப்போன இந்த சமூகத்தை மீட்டுருவாக்கம் செய்து நம்முடைய தர்மத்தை காப்பாற்ற வேண்டும். இதுதான் அவர்களுடைய நோக்கம். அதற்கு இஸ்லாமியர்களை வீழ்த்த வேண்டும், கொல்ல வேண்டும். அந்த மசூதிகளை எல்லாம் இடித்து அந்த இடத்தில் கோயில்களை கட்ட வேண்டும். இப்போ நான் சொல்வதெல்லாம் கதை இல்லை. தனிகா சர்க்கார் என்ற பேராசிரியர் ஹிந்து நேஷனலிசம் பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். தனிகா சர்க்கார் என்ற பெண், அவங்க அந்த பேராசிரியர் ஜேஎன்யூவில் இருந்தவங்க. இப்போ அவங்களுக்கு 77-78 வயசு இருக்கும். அவங்களுடைய நூல் ரொம்ப முக்கியமானது. பங்கிம் சந்திரரையும் அந்த காலகட்டத்தில் நிலவிய மற்ற இலக்கியங்களையும் கம்பேர் பண்ணி ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வந்தே மாதரம் என்ற பாடலின் வரலாறு பற்றி சபயாசாட்சி பட்டாச்சாரியா என்பவர் த பயோகிராஃபி ஆஃப் அ சாங் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூலுடைய முதல் சாப்டர், அதனுடைய தலைப்பு எ கம்யூனல் வார் கிரை, ஒரு மத வெறி போர் முழக்கம் என்பதுதான் அந்த முதல் சாப்டருடைய தலைப்பு. சரி, இந்த நூலில் இருந்து தான் இப்போ நான் இதையெல்லாம் சொல்கிறேன். அப்போ இங்கே போன இந்த மகேந்திரா என்ற பார்ப்பனர், அவரை யார் வழிநடத்தி கூட்டின்னு போகிறாங்கன்னா சத்யானந்தா என்ற ஒரு சாமியார். இப்போ இப்படி இஸ்லாமியர்கள் ஆட்சியிலிருந்து இதை விடுவிப்பதற்கு என்ன செய்யணும்? அதில் சொல்லப்படுவது என்னென்னா, இப்போதைக்கு தற்காலிகமாக நம்ம ஜாதி தர்மங்களை எல்லாம் கைவிட வேண்டும். ஜாதி தர்மங்களை எல்லாம் கைவிடுவதுன்னா என்ன? சாதி தீண்டாமை இப்போ பாராட்டக்கூடாது. ஏனென்றால் நமக்கு காலாட்படையாக ஒடுக்கப்பட்ட சாதியை சேர்ந்தவர்கள் தேவை. இதெல்லாம் அந்த நாடகத்தில் இருக்குது. அது எதுவரைக்கும் தேவை என்றால், இந்த போரில் நாம் இஸ்லாமியர்களை வீழ்த்தும் வரையில் இது தேவை. இதை நான் அதிலே படித்து காமிக்கிறேன். அதுக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். A pledge which requires him to abdicate caste privileges for the duration of the war. Leadership must be earned by the suspension of privilege, even if temporary. இது முடிந்து நம்ம வெற்றி பெற்ற பிறகு மறுபடியும் ஜாதி உண்டு, சனாதன தர்மம் நிலைநாட்டப்படும். இது அப்பட்டமாக பச்சையாக அதில் இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்ல, அந்த தெய்வத்தை அவர் சித்தரிக்கிறதுல 2 இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காளி என்ற தெய்வம் ஒரு பழங்குடி தெய்வம். அந்த பழங்குடி தெய்வத்தையும் எடுத்துக்கிறாரு. அது இல்லாமல் நம்ம லட்சுமி சரஸ்வதி மாதிரி ஒரு பார்ப்பன கடவுளுக்குரிய தோற்றம் உடையது, இது 2ஐயும் எடுத்துக்கிறாங்க. ஏன் இது 2ஐயும் எடுத்துக்கிறாங்க? பழங்குடி மக்களை தம் பின்னால் திரட்டுவதற்கு காளி என்ற மண்டையோடுகளை அணிந்த கோரமான தோற்றம் கொண்ட நிர்வாணமான அந்த உருவம் தேவைப்படுது. இந்த பக்கம் வெள்ளாடை அணிந்த தாமரைப்பூவில் வீற்றிருக்கின்ற ரொம்ப அப்படியே மெல்லியலாலான அப்படி ஒரு தேவி இதற்கு தேவைப்படுது. இந்த 2 இமேஜஸையும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த வந்தே மாதரம் என்று இந்த தெய்வத்தை உருவாக்கி சித்தரிக்கிறார். இந்த கதையில் அவர்கள் போரில் இறுதியாக இஸ்லாமியர்களை வெல்கிறார்கள். வென்ற பிறகு இந்த கதாநாயகனாக இருக்கார் இல்லையா மகேந்திரா, அவர் ஒரு வில்லனை வீழ்த்திட்டான், இன்னொரு வில்லன் பாக்கி இருக்கிறான வெள்ளைக்காரன், அதுக்கு என்ன செய்கிறது என்று கேட்கும்போது அந்த தெய்வம் அசரீரியாக உருவமற்றதாக ஒலிக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், த கிரேட் பீயிங் எக்ஸ்பிளைன்ஸ் டிவைன் ப்ராவிடன்ஸ் டு ஹிம். தெய்வத்தினுடைய விதி என்னன்றதை அவருக்கு விளக்குது. த இங்கிலீஷ் வில் ரெஸ்பெக்ட் ஹிந்து ஃபெய்த், சனாதன தர்மா ஆஃப் ஹிந்துஸ் பை ஆக்மெண்டிங் தர் நாலேஜ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட். பிரிட்டிஷ்காரர்கள் சனாதன தர்மத்தை மதிப்பார்கள், போற்றுவார்கள். இந்த பொருளாதார உலகம் தொடர்பான அறிவை வழங்குவதன் மூலம் சனாதன தர்மிகளை வலுப்படுத்துவார்கள் அப்படின்னு அந்த தெய்வத்தின் குரல் சொல்லுது.
அதனால் பிரிட்டிஷ் ஆட்சி நமக்கு நல்லது அப்படின்றது அந்த நாடகம் சொல்லி முடிக்கின்ற செய்தி. அந்த நாடகத்துக்குள்ளே வர பாடல் தான் இது. இப்போது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இப்படி சிந்திப்பதற்கு என்ன காரணம் என்றால், அவருடைய வகுப்பின் நலன், பார்ப்பன நிலவுடைமை வகுப்பின் நலன், அந்த நலனுக்கு விரோதமாக சில காரியங்கள், இந்த சூத்திர பஞ்சம சாதியினருக்கு கல்வி அளிப்பதோ அல்லது நிலம் குத்தகைதாரர் உரிமை சார்ந்த சில விஷயங்களை அளிக்கும்போது இந்த கிளாஸுடைய நலன் பாதிக்கப்படுது. அவர் பங்கிம் சந்திரர் எந்த எந்த கட்டம் வரைக்கும் மனிதாபிமானியாக இருக்கிறார்னாக்கா, அவர்களுடைய மேலாதிக்கம் சமூகத்தில் நிலவும் வரையில் அவர் சிறந்த மனிதாபிமானி போல தோற்றமளிக்கிறார். இதை நீங்கள் பாரதியாரோட பிற்காலத்தோட அப்படியே பொருத்தி பார்க்கலாம். இதை மகாராஷ்டிரத்துக்கு வந்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ஸின் தோற்றத்தோடு நாம் சேர்த்து பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ்ஸின் தோற்றம் இன்னைக்கு பீமா கொரேகான், அதில் பொய் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே இருக்கிறாங்க. பீமா கொரேகான் வரலாறு என்ன? பேஷ்வாக்கள் என்ற பார்ப்பன மன்னர்கள் ஆட்சியை கிழக்கிந்திய கம்பெனியின் படையில் போர் வீரர்களாக இருந்த மகர் என்ற தலித் சமூகத்தைச் சேர்ந்த போர் வீரர்கள் வீழ்த்துகிறார்கள். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாகத்தான் பீமா நதிக்கரையில் அந்த நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. அப்போது அதை கொண்டாடும் விதமாக நடந்த நிகழ்ச்சிக்கு தான் அவங்க எல்லாரையும் மாவோயிஸ்டுகள் தீவிரவாதிகள்னு வழக்கு போட்டாங்க. இப்போ அந்த இடத்தில் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு தோன்றுவதற்கு காரணம் இஸ்லாமியர்கள் என்பது அல்ல, மாறாக சூத்திர பஞ்சம சாதியினர் வர்ண தர்மத்துக்கு விரோதமாக சாதி ஆதிக்க சமூகத்தை நிராகரித்து அவர்கள் கல்வி பெறுகிறார்கள், புலே போன்றவர்கள் வருகிறார்கள், கல்வி பெறுகிறார்கள், அல்லது அவர்கள் ஆயுதமேந்தி நம்மை தோற்கடிக்கிறார்கள் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பு உருவாவதற்கு காரணம். அது 1920s அது நடக்குது. இங்கே 1880களிலேயே அதற்கான விதை வங்கத்தில் போடப்படுது. அதே பீரியடில் தான் விவேகானந்தர் என்ற இந்து சீர்திருத்தம் பேசிக்கொண்டு அப்படி ஒரு துறவி அங்கேருந்து கிளம்பி வருவதை நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே இந்த இந்து தேசியவாதத்தினுடைய வெவ்வேறு முகங்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த காலகட்டத்தை பேசும்போது பொதுவாக பாரதியாரை டிஃபெண்ட் பண்ணக்கூடியவங்க, அவர் அந்த காலத்துக்கு அவ்வளோ தூரம் இருந்ததே பெரிய விஷயங்க, அதுக்கு மேலே இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்வார்கள். அந்த பார்வை தவறானது. ஏன்னா இப்போது நம்ம பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை பேசுகின்ற இதே காலகட்டத்தில் இதே வங்காளம் மற்றும் பீகார் இந்த பகுதிகளில் ஒரு சீரியஸான ஒரு போராட்டம் நடக்குது. அங்கே பழங்குடி மக்களை, விவசாயிகளை கட்டாயப்படுத்தி சாய தொழிற்சாலைக்காக அவுரி பயிரிட சொல்கிறாங்க. இண்டிகோ அவுரி பயிரிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறது கிழக்கிந்திய கம்பெனி. அதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தை ஆதரித்து நீல் தர்ப்பன், நீல துணி, நீல் தர்ப்பன் என்ற ஒரு நாவலை தீனாநாத் மிஸ்ரா, தீனபந்து மிஸ்ரா என்பவர் எழுதுகிறார். அந்த ஆண்டு 1861. நல்லா ஞாபகம் வச்சுங்க, 1861. அந்த நாவலின் கதாநாயகன் ஒரு முஸ்லீம் விவசாயி. அந்த முஸ்லீம் விவசாயிக்கு துணையாக இருப்பவன் ஒரு நிலவுடைமை வர்க்கத்தைச் சேர்ந்த ஒரு பார்ப்பனர். இப்படி கேரக்டரை வச்சு தான் அந்த நாவல் உருவாக்கப்படுது. அதற்கு இணையாக அதே காலகட்டத்தில் 1861 தக்கான பஞ்சத்தின் போது வாசுதேவ் பல்வந்த் ஃபட்கே என்று மகாராஷ்டிரத்தில் பார்ப்பன சமூகத்தில் பிறந்த ஒருவர் ஆதிவாசிகளை போய் திரட்டி பிரிட்டிஷார் காலனி ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக ஆயுத போராட்டம் நடத்துகிறார். இதெல்லாம் பேரலாக நடக்குது. அப்போ இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பிறந்தவர்கள் எல்லாரும் தன்னுடைய வகுப்பு நலனுக்காக இல்லை, பாரதியார் அப்படித்தான் சிந்திக்க முடியும் என்பதல்ல, அப்படி இல்லாமல் சிந்தித்தவர்கள் இருக்கிறார்கள். ராஜாராம் மோகன் ராய் ரீஃபார்மிஸ்டாக இருக்கார். அதே காலகட்டம் கொஞ்சம் முன்னால் அந்த காலகட்டத்தை சேர்ந்தவர். அப்போ அதுக்கு பின்னால் ரவீந்திரநாத் தாகூர் வர்றார். ரவீந்திரநாத் தாகூர் கரே பைரேன்னு ஒரு நாவல் அவருடைய கதை. அந்த கதையில் நிக்கிலேஷ் என்பவன் கதாநாயகன். அந்த கதாநாயகன் வந்தே மாதரத்தை எதிர்த்து பேசுகிறான். இது ரொம்ப முக்கியம். இந்த பூமியை, தாய்நாட்டை கடவுளாக நான் வழிபட முடியாது. எனக்கு தேசம் என்றால் யார் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்களும்
ஏழை குடியானவர்களாகிய முஸ்லிம்களும் தான் என்னை பொறுத்தவரையில் தேசம் என்று அந்த கதாநாயகன் கேரக்டர், ரவீந்திரநாத் தாகூருடைய கதாநாயகன் கேரக்டர் அப்படி பேசுது. அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம புரிந்து கொள்ளணும். இது வரைக்கும் சொன்னதிலிருந்து ஒன்று, ஒரு இந்து தேசியவாத கருத்து என்பது வங்காளத்திலோ மகாராஷ்டிரத்திலோ தமிழ்நாட்டிலோ அது எங்கே உருவானாலும் அது யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னாக்கா முக்கியமாக பார்ப்பன சமூகம், அதற்கு அடுத்த காயஸ்தா போன்ற சமூகங்கள், இவங்களிடமிருந்து தான் அந்த கருத்து என்பது வந்திருக்கிறது. அந்த கருத்து ஏன் வந்திருக்கிறது என்று சொன்னால், அது வெள்ளைக்காரர்களை எதிர்த்து வரவில்லை. அதற்கு முன்னால் இருந்த முகலாய ஆட்சிக்காரர்களிடமிருந்து தங்களை மீட்பர்களாகத்தான் வெள்ளைக்காரர்களை அவர்கள் கருதினார்கள். அது பங்கிம் சந்திரர் அதற்கு மிகச்சிறந்த சான்று. அப்படி தான் அவர் பார்க்குறாரு. அந்த நாவல்லையும் அப்படித்தான் சித்தரிக்கிறார். மிக முக்கியமாக சொல்கிறேன், அவர் காலனி கிழக்கிந்திய கம்பெனியின் கீழ் ஃபினான்ஸ் அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக ஒரு பதவியில் இருக்கிறார். யார்? பங்கிம் சந்திரர். அப்போது இவங்க காலனி ஆதிக்க எதிர்ப்பு, இன்னைக்கு வந்தே மாதரம் பாடும்போது எல்லாரும் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இது காலனி ஆதிக்க எதிர்ப்பு பாடல்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு கணக்கில் எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. ஆனால் பங்கிம் சந்திரர் அந்த நோக்கத்தில் அந்த பாட்டை எழுதவில்லை. இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன். அதுக்கு பின்னால் பாடினவங்க எதை வேணால் நினச்சி பாடியிருக்கலாம். பல பேர் உண்மையிலே விடுதலை போராளிகள் அதை பாடி தூக்கு மேடையெல்லாம் ஏறி இருக்கிறாங்க காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து. ஆனால் ஆனந்த மடம் நாவலிலோ அல்லது பங்கிம் சந்திரருடைய எழுத்திலோ எந்த விதத்திலும் இது காலனி ஆதிக்க எதிர்ப்பு பாடல் அல்ல. மாறாக வெள்ளைக்காரர்களை இஸ்லாமிய கொடுங்கோன்மையிலிருந்து சனாதன தர்மத்தை மீட்க வந்த மீட்பர்களாகத்தான் பங்கிம் சந்திரர் கருதி இருக்கிறார். அப்படி தான் அந்த கேரக்டரை அந்த நாவலில் அவர் சித்தரிக்கிறார். அவருடைய அரசியல் ரீதியான கருத்தும் அதுதான். ஒருவேளை இப்படி வெள்ளைக்காரர்கள் தோற்கடிக்கப்பட்டு விட்டால், தோற்கடிக்கப்படக்கூடாதுன்னு இவங்க கருதுறாங்க. தோற்கடிக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும்னா, பழையபடி இஸ்லாமிய மன்னர்களுடைய கைக்கு அதிகாரம் போய்விடும். அது கூடாது என்பதுதான் இவர்களுடைய கருத்து. இது மட்டுமல்ல, பங்கிம் சந்திரர் வேற ஒன்று சொல்றாரு. நமக்கு மேற்கத்திய காலனி ஆதிக்கவாதிகளுடைய நவீன விஞ்ஞான அறிவு வேணும், சனாதன தர்மமும் வேணும். இது ரெண்டையும் இணைத்து விட்டால் நம்ம யாரும் வெல்ல முடியாது என்பது பங்கிம் சந்திரர் எழுதியிருக்கக்கூடிய கருத்து. அதனால் இன்னைக்கு இப்போ விபிஎஸ்ஏன்னு ஒரு இது கொண்டு வர போகிறாங்க, விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான். அதில் அப்புறம் இப்போ யூஜிசி கொண்டு வரக்கூடிய இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் என்று சொல்லி இவங்க பிற்போக்குத்தனங்கள், மூட நம்பிக்கை, ஜோசியத்திலேருந்து எல்லாத்தையும் யூனிவர்சிட்டி பாடத்திட்டத்தில் கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரும்போது பிஜேபி நரேந்திர மோடி சொல்வது என்னன்னாக்கா, இது டீகாலனைசேஷன் சொல்கிறாங்க. காலனி ஆதிக்க மனோபாவம், மெக்காலே அடிமைத்தனம், இதை நாங்கள் நீக்குகிறோம், நம்ம இந்திய அறிதல் முறைக்கு பழக்கப்படுத்துகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அது பொய். காலனி ஆதிக்கத்தை நீக்குவது இவர்களுடைய நோக்கம் அல்ல. மாறாக காலனி ஆதிக்கத்துக்கு இவர்கள் அடிமையாக இருந்தார்கள் என்பதுதான் உண்மை. ஆர்எஸ்எஸ் அப்படி அடிமை வேலை பார்த்தாங்க என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏக்கு ஆள் திரட்டும் போது சாவர்கர் வெள்ளைக்கார ஆர்மியில் போய் சேர சொன்னார். இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸே இருக்குது, மறுக்க முடியாது. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டால், சாவர்கர், கோல்வால்கர் போன்றவர்களுக்கெல்லாம் முன்னால் இந்த பங்கிம் சந்திரர் போன்ற நபர்கள் கருத்தியல் ரீதியாக இதைத்தான் முன்வைத்தார்கள். அப்போ நாம் இதை சம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது விடுதலை போராட்டத்துக்காக எழுதப்பட்ட காலனி ஆதிக்க எதிர்ப்பு பாடல் அல்ல. இது சனாதன தர்மத்தை உயர்த்தி பிடிக்கின்ற பாடல். யாருக்கு எதிராக சனாதன தர்மத்தை உயர்த்துகின்ற பாடல்னா, முஸ்லிம்களுக்கு எதிராக சனாதன தர்மத்தை உயர்த்துகின்ற பாடல். சனாதன தர்மத்தை உயர்த்துகின்ற பாடல் என்றால் அதன் பொருள் என்னவென்றால், ஆக பெரும்பான்மையான சூத்திர பஞ்சம மக்களுக்கு எதிரான ஒரு பாடல். அந்த பாடலை தான் இன்னைக்கு நாட்டு பாடல் என்று சொல்லி அதை முதல்ல பாடணும். அதை பாடலைன்னா தண்டனை என்று சொல்லுகிறார்கள். இதில் வெறும் கடவுள் பற்றிய பிரச்சனை அல்ல இது. பங்கிம் சந்திரருடைய மொத்த கருத்து என்ன, அவர் எதை பாதுகாக்க விரும்புகிறார், எதற்காக அதை எழுதியிருக்கிறார். இதில் வேற சில பேர் சொல்லுவாங்க, அந்த பாட்டு வேறங்க, ஆனந்த மடம்
என்ற அந்த நாவல் வேற, ரெண்டையும் பிரித்து பார்க்கணும்பாங்க. அப்படி அல்ல. இதை பற்றி தணிகா சர்க்கார் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. முதல்ல அந்த 2 வரி எழுதுகிறாரு, அதுக்கப்புறம் பிந்தைய வரிகள் எழுதப்பட்டு அந்த நாவலின் அங்கமாக சேர்க்கப்படுகின்றன. அவர் சாகின்ற வரையில் இந்த கருத்தில் தான் இருக்கிறார். அந்த 5 பதிப்புகளிலும் இந்த வடிவத்தில் தான் அது இடம்பெற்றிருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் சாவர்கர் போன்றவர்கள் இதை தேசிய கீதமாக்க வேண்டும் என்று போராடினார்கள். ஆனந்தமடம் நாவலில் இப்போ பங்கிம் சந்திரர் சொல்லக்கூடியதை இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் செய்வதோடு கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்கள். இன்னைக்கு பிஜேபியில், முன்ன பார்ப்பன பனியா கட்சி என்று அழைக்கப்பட்ட பிஜேபியில் கணிசமான அளவு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்கள், பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். இதை அவங்க எப்படி காமிச்சுக்கிறாங்க? அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் படம், அப்படி எல்லாத்தையும் முன்னிறுத்துகிறார்கள். இதையெல்லாம் வைத்து என்ன செய்கிறார்கள் என்றால், அவர்கள் விரும்புகின்ற இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கான காலாட்படையாக இவர்களை பயன்படுத்துகிறார்கள். அது குஜராத் ரைட்டாக இருக்கட்டும், ராம ஜென்மபூமி கலகமாக இருக்கட்டும், அல்லது விநாயகர் ஊர்வல கலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலாட்படையாக இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுபவர்கள், கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க பயன்படுத்தப்படுபவர்கள் யாருன்னா சூத்திர பஞ்சம சாதிகளை சேர்ந்த சாதாரண மக்கள். அவர்களில் சிலரை தேர்ந்தெடுத்து பதவி கொடுத்து மந்திரியாக்கி, வாரிய தலைவராக்கி, ஏதோ ஒன்றை கொடுத்து உட்கார வச்சிடுறாங்க. குடியரசுத் தலைவர் வரைக்கும் எல்லா பதவிகளையும் கொடுத்து விடுகிறார்கள். இப்படி கொடுப்பதன் மூலமாக நாங்கள் சாதி பார்ப்பவர்கள் அல்ல, சமத்துவமாக நடத்துகிறோம் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அது என்ன? அது கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்று பங்கிம் சந்திரர் ஆனந்தமடம் நாவலில் தெளிவாக சொல்கிறார். முஸ்லீம்களை, முஸ்லீம் ஆட்சியை வீழ்த்துகின்ற வரையில் இவர்களை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ இங்கே எந்த முஸ்லீமை வீழ்த்துவதற்காக? சிறுபான்மை சமூகத்தை 2ஆம் தர குடிமகளாக்க, திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம் போன்றவற்றை அழித்து ஒழிப்பதற்காக, முற்று முழுதாக இந்தியாவை குஜராத்தி பனியாக்களுக்கு உடைமையாக்குவதற்காக, பழைய சனாதன தர்மத்தை இந்த கால சூழலுக்கு ஏற்ப நிலைநாட்டுவதற்காக, அந்த அதிகாரம் வர வரைக்கும் பிசி, ஓபிசி, எஸ்சிக்கெல்லாம் பதவிகள் அளிக்கப்படும். அதற்கு பிறகு அவர்கள் அவரவருக்கு உரிய இடத்தில் அமர்த்தப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சித்தாந்த வழிகாட்டியாக ஆனந்தமடம் நாவல் இருக்குது. அந்த நாவலில் இந்த பாட்டு இருக்குது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் இதை இந்த அளவுக்கு கொண்டாடுகிறது. வெறும் பாட்டு பற்றிய பிரச்சனை அல்ல, இது அவர்களுக்கான வழிகாட்டி. 3 பாடல்கள் அன்னைக்கு பாடப்பட்டது விடுதலை போராட்ட காலத்தில். ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று சாரே ஜஹான் சே அச்சா, அது இக்பால், கவிஞர் இக்பாலுடையது. 3வது வந்தே மாதரம். இதில் ஜனகண மன தான் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நாட்டுப்பண்ணா. இக்பால் அவர் பாகிஸ்தான் பக்கம் போயிட்டார். அதனால் அந்த சாரே ஜஹா சே அச்சா, இந்துஸ்தான் ஹமாரா என்ற பாட்டு நீக்கப்பட்டு விட்டது. இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது இதுதான் நாட்டுப்பண் என்று ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தியது. இப்போ நேற்று நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட திருத்தத்துக்கு வருவோம். இப்போ ஒரு இந்திய குடிமகனை இப்படி ஒரு பாடல் பாடச் சொல்லி அல்லது பாடலைக்கு மரியாதை செலுத்த சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா என்ற கேள்வி. 1971 தான் இந்த சட்டம் இயற்றப்படுது. அதாவது நாட்டுப்பண் ஜனகணமனவை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை என்ற சட்டம் 1971 தான் இயற்றப்படுது. 1986 ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வருது. அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், கேரளாவில் ஜெகோவாஸ் விட்னஸ் என்று கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு. அவங்க கிறிஸ்தவத்தில் ஒரு தீவிரமான கடும் கோட்பாட்டுவாதிகள். அந்த மதப்பிரிவை சேர்ந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இந்த நாட்டுப்பண் பாடும்போது எல்லாரையும் போல் எழுந்து நிற்கிறாங்க. ஆனால் ஜனகணமன பாட சொன்னால் நாங்கள் பாட மாட்டோம்னு சொல்கிறாங்க. பாட மாட்டோம்னு சொன்னதுனால அவங்கள பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கிடுறாங்க. நீக்கினது தப்பு அப்படின்னு சொல்லி அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. நீக்கினது சரின்னு கேரளா ஹைகோர்ட் சொல்லிடுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் அதை விசாரிக்கிறது. சுப்ரீம் கோர்ட் விசாரிச்சுட்டு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாட்டுப்பண்ணை மதிப்பது அப்படின்னாக்கா மதித்து அவங்க எழுந்து நின்றுக்கிறாங்க. நாட்டுப்பண்ணை பாட சொல்லி கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்விக்கு உச்சநீதிமன்றம் அன்னைக்கு 1986 விடையளிக்கிறது. ஆர்டிகிள் 25 என்பது மனச்சான்றுக்கான சுதந்திரம். அதுதான் மத சுதந்திரம்
அப்படின்னு நம்ம வழக்கு மொழியில் அழைக்கிறோம். மனச்சான்று சுதந்திரம்னா என்ன? நம்பவோ நம்பாமல் இருக்கவோ சுதந்திரம். நம்புவதுன்னாக்கா முருகனை நம்புறதா, இயேசுவை நம்புறதா, அல்லாவை நம்புறதா, வேற எதை நம்புறது அப்படின்றதுக்கான சுதந்திரம். அதுக்கு பேர் தான் மனச்சான்று சுதந்திரம். அப்போ ஒரு மனச்சான்று சுதந்திரத்தின் அடிப்படையில் அதற்கு எதிராக இருக்கிறது என்று ஒரு குடிமகன் வந்து கருதினால் அதை நீ செஞ்சாகணும் என்று நாம் கட்டாயப்படுத்த முடியாது. எனவே இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை விட்டு நீக்கியது தவறு, பள்ளிக்கூடத்தில் சேர்த்துங்க. 1986 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு. இன்றைக்கி இந்த சட்டம் இயற்றப்படுறது. இந்த சட்டம் வந்து எல்லாரும் வந்தே மாதரம் பாடி ஆகணும்னு சொல்லலை. மாறா என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, whoever prevents the singing of national anthem or the national song, நாட்டு பண்ணையோ அல்லது இந்த தேசிய பாடல் என்று சொல்லப்படும் இந்த வந்தே மாதரத்தையோ யாராவது அது பாடுவதை தடுத்தாலோ அல்லது ஆர் காசஸ் டிஸ்டர்பன்ஸ் டு எனி அசம்பிளி எங்கேஜ் இன் சச் சிங்கிங், அப்படி பாடக்கூடியவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு வகையில் அதற்கு இடையூறு விளைவித்தாலோ 3 ஆண்டு சிறை தண்டனை. இந்த ஏதோ ஒரு வகையில் என்பதுக்குள்ள எப்படி வேணால் கொண்டு வரலாம், யாரை வேண்டுமானா கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வர வேண்டும் என்று பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் அல்லது பிஜேபிக்காரங்க ஒரு பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இதை அவமதித்தார்கள் அப்படின்னு கிளப்பி விட்டாக்கா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுறது சாத்தியம் என்ற ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி கொடுக்கிறது. இப்போ நம்ம பேசிய தொடக்க இடத்துக்கே வருவோம். ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்ல மறுத்தால் ரோட்டில் விட்டு அடித்ததுலேருந்து இப்போது அப்படி அடிப்பதை அரசாங்கம் சட்டமாக மாற்றி இருக்கிறது. அந்த சட்டத்தை எதிர்த்து கட்சிகள் யாருமே பேசவில்லை என்ற இடத்தில் நாம் இருக்கிறோம். இதுக்கு என்ன பொருள்? ஆர்எஸ்எஸ் சாக்காக்களில் மட்டுமே நேற்று வரையில் பாடப்பட்டு வந்த வந்தே மாதரம் முழு பாடல் இனி அரசாங்க நிகழ்ச்சிகள் அனைத்திலும் முழுமையாக பாடப்படும். அதுக்கு பொருள் என்ன? எல்லாமே ஆர்எஸ்எஸ் சாக்காவாக மாறிடுச்சு. இப்போ இன்னும் என்னவெல்லாம் வரப்போகிறது? இப்போ இந்து ராஷ்டிரம் வராமல் தடுப்போம், அரசியல் நிர்ணய சட்டத்தை பாதுகாப்போம், மதச்சார்பின்மையை அழிக்க விடமாட்டோம், ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுவது போல இந்த கட்சிகள் பேசி கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்து ராஷ்டிரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். படிப்படியாக ஒவ்வொன்றாக அது அமல்படுத்தப்படுகிறது. அடுத்தடுத்து நாளைக்கு அடுத்து எஃப்சிஆர்ஏ பில் வருது, அடுத்து விக்சித் பாரத் சிக்ஷா அதிஷ்டான் வருது, ஒன்றொன்னா வரிசையாக வருது. இது எல்லாமே அதை நோக்கியது தான். ஆனால் இதை பற்றி எதுவுமே பேசாத கட்சிகள் தங்களை மதச்சார்பற்ற கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளும் ஒரு அயோக்கியத்தனத்தை இப்போ நம்ம பார்க்குறோம். திமுக எம்பி 2 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ்காரர்களும் தாவேகாவின் கூட்டணி கட்சிகளாக இருக்கிறவங்களும் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? திமுக வந்து பிஜேபியோட போக போகுது. எப்போ போக போகுது? நாளைக்கு போக போகுது. ரகசியமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. திமுக பிஜேபியை ஆதரித்தால் அதை எதிர்ப்போம், கண்டிப்போம். நடக்கும்போது இன்னைக்கு நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், இன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் காங்கிரஸ் தலைவர்களுக்கு தெரியாதா? கட்சிக்காரர்களுக்கு யாருக்கும் தெரியாதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தெரியாதா? ஏன் பேசலை நாடாளுமன்றத்தில்? உங்களுடைய மௌனத்துக்கு என்ன காரணம்? அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க. இதை பற்றி பேசினால் இந்து விரோதின்னு சொல்லிடுவான், அடக்கி வாசிப்போம் என்பதுதானே உங்களுடைய கருத்து. இப்படித்தானே ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருக்குது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு என்ற இந்த மண்ணை தவிர எந்த இடத்தில் சனாதனத்துக்கு எதிராக, பார்ப்பனியத்துக்கு எதிராக, இந்து தேசியத்துக்கு எதிராக சமரசம் இல்லாத குரல் ஒலித்திருக்கிறது? இங்கே மட்டும்தான். இன்றைக்கி அந்த குரல் தமிழ்நாட்டிலே மங்கிடுச்சு. தமிழ்நாடே மண்ணு மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்குது. எந்த அசைவும் இல்லை தமிழ்நாட்டில். நாடாளுமன்றத்தில் திமுக சத்தம் போட்டுருது. ஆனால் மனோன்மணி சுந்தரனார் நடந்தால் ஒன்றும் இல்லை. வந்தே மாதரம் பில்லுக்கு தாவேக்கா எதுவும் இங்கே நடந்தாலே பேசாது, டெல்லியில் நடக்கிறது எங்கே பேசுறது? அது ஏன் பேசலை அப்படின்னு இவங்க கூட்டணி கட்சிகள் கேட்க மாட்டாங்க. கேட்டாக்க நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம்பாங்க. இப்போ நாடாளுமன்றத்தில் சிபிஎம் எம்பி சு வெங்கடேசன் இருக்கார். அவர் பயங்கரமாக இதுக்கு எதிராக பேசுவார். அவரையும் பேசலை. அவருடைய நெருங்கிய நண்பர் விஜய் இருக்கிறாரு,
அவற்றை இதை எதிர்த்து பேசுங்கன்னு சொல்லலாமே. அல்லது கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு விஜயை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்கல்ல, அல்லது ஐயுஎம்எல்ஏ சேர்ந்தவங்க, அவங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இப்படி சிறுபான்மை மக்களை அடகு வைக்கிறார்கள். சிறுபான்மை மக்களை பாரதிய ஜனதாவுக்கு பலி கொடுக்கின்ற ஒரு பச்சை துரோகத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாவேக்கா ஆதரவு என்ற பேரில். தாவேக்காவினுடைய இந்த மௌனம் சதித்தனமானது. அந்த சதித்தனமான மௌனத்தை யார் நியாயப்படுத்துகிறார்கள் என்றால் கூட்டணி கட்சிகள், பிசிகாவும் ஐயுஎம்எல்லும் காங்கிரஸும் அவங்களுக்கு மேக்கப் போட்டு அவங்கள மதசார்பற்றவர்களாக காட்டுகிறார்கள். சிபிஐ சிபிஎம் இதை கண்டித்து பேசுறதில்லை. இதன் மூலம் என்ன செய்கிறார்கள் என்றால், தாவேக்காவின் பாஜக அடிமைத்தனத்தை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தடையின்றி தமிழ் மண்ணில் வருவதை தாவேக்கா அனுமதிப்பதை இவர்கள் மறைக்கிறார்கள், நியாயப்படுத்துகிறார்கள், முட்டு கொடுக்கிறார்கள். இது ஒரு பச்சை துரோகம் என்பதை அந்த கட்சியைச் சேர்ந்த தொண்டர்கள் உணரணும். பதவி வாங்குறவங்களுக்கு பதவி நோக்கமாக இருக்கலாம், ஆனால் அந்த கட்சி தொண்டர்கள் யோசிச்சு பாருங்க, சனாதனத்தை ஒழிப்பது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியம் என்று திரும்ப எவ்வளவு மேடையில் பேசியிருக்காரு. இப்படி நடக்குதே இந்த ஆட்சி, மாநில தமிழ்நாடு இப்படி இருக்குதே, இப்படி இருந்திருக்குதா தமிழ்நாடு? ஒருவேளை தாவேக்கா ஆட்சியில் இல்லை என்றால், திமுக ஆட்சியில் இருக்கணுன்றது இல்லை, ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கக்கூடாதுன்னு தானே இவங்களை கொண்டாந்தாங்க. என்னுடைய கருத்து, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தா ரொம்ப நல்லது. ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடந்து அப்போது மனோன்மணிய சுந்தரனாரில் 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட நிகழ்வு நடந்திருந்தால், பக்ரீத்துக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வந்து அதை இந்த அரசு அமல்படுத்தி இருந்தால், அல்லது மேகதாட்டு பிரச்சனையில் இப்படி ஒரு கருத்தை ஒன்றிய அரசு சொல்லியிருந்தால், தமிழ்நாடு கொந்தளித்து எழுந்து போராடி இருக்கும். அது எதுவுமே இப்போ நடக்கலை. அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சியிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பது என்ற பெயரில் அப்பட்டமான பிஜேபி ஆட்சி நடப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி கட்சிகளும் ஆதரிப்பவர்களும் என்பதுதான் அப்பட்டமான உண்மை. எல்லாமே தடையின்றி நடக்கிறது. தடையின்றி நடப்பது மட்டுமல்ல, எதுவுமே நடக்கவில்லை, தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது, மதசார்பற்ற அரசு இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்ற பிரமை மக்களுக்கு ஊட்டப்படுகிறது. இளம் தலைமுறையினர், அரசியல் அறிவு அதிகமற்றவர்கள், தாவேக்காவுக்கு வாக்களித்தவர்கள், அவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பிஜேபி எதிர்ப்பாட்சி என்று. உண்மை அது அல்ல. இது பிஜேபியினுடைய பினாமி ஆட்சி, ப்ராக்சி ரூல். அதனால்தான் இது பேசாமல் இருக்கிறது. பிரச்சனை நாடாளுமன்றத்திலும் அவர்கள் பேசுவதில்லை. மக்கள் மன்றத்தில் தான் சத்தம் இல்லை என்பது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் பேச வேண்டாம் என்ற நிலைக்கு இந்த கட்சிகள் வந்திருக்கிறார்கள். இது மிகவும் அபாயகரமான ஒரு இழிவான நிலை. எனவே இதை பற்றி அந்த கட்சி தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் சிந்திக்க வேண்டும். அடுத்தடுத்து இந்த தாக்குதல்கள் வர இருக்கின்றன. வட இந்தியா விழித்து கொண்டு விட்டது. மோடி அரசு பாஜகவினுடைய இந்த மதவெறி பித்தலாட்டங்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் அவங்க விழிப்படைந்து பேசுகிறார்கள். நம்ம ஊரில் இருக்கிற இளம் தலைமுறை சொரணையற்றதாக, அறிவற்றதாக மங்கி கிடக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான நிலைமை. இந்த நிலைமையை உணர்த்துவதும் இதிலிருந்து தமிழ்நாட்டை மீட்பதும் நம்முடைய கடமை. நன்றி.